வீடியோவில் React JSX பற்றி பார்ப்போம். JSXனா என்ன? JSXனா JavaScript XML அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் JSX. இந்த JSXனால நமக்கு என்ன யூஸ்னா, Reactல நம்மளால் ஈஸியாக HTML கோடு எழுதிக்கலாம். ஓகே இப்போ வந்து JSX எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ JSX எப்படி பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ அதை நான் கமெண்ட் பண்ணிட்டு return react.create element. ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் எலிமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டேக் நேம் கொடுக்கணும். நம்ம டேக் நேம் என்ன, div. ஓகே, divன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, divல என்னென்ன அட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் இதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ கிளாஸ் நேம் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, ஸோ அது ரெட்டுன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஸோ டிவ்வுக்குள்ளே இன்னொரு ரியாக்ட் எலிமெண்ட் இருக்கு. ஸோ அது வந்து கிரியேட் எலிமெண்ட் h1. அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. அதுக்குள்ளே டெக்ஸ்ட் கண்டென்ட் பார்த்தோம்னா ஹலோ வரலன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம இப்படி கொடுக்குறத ரியாக்ட், நம்ம இப்படி கொடுக்குற HTML ரியாக்ட் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் இப்படி மாற்றி அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணி ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கா எல்லாத்தையும் இது மூலியமாக தான் வெரிஃபை பண்ணும். ஓகே, ஸோ சொன்னீங்கன்னா நம்ம தான் ரியாக்ட் எங்கேயுமே யூஸ் பண்ணலையே, அப்புறம் இதுக்கு இந்த ரியாக்ட் தேவைப்படுதுன்னு. ஸோ பிஹைண்ட் த சீன்ஸ் இதுதான் நடக்குது. ஸோ அதனால தான் ரியாக்ட் இங்கே மேலே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் JSXோட யூஸ். ஸோ JSX நார்மல் HTML நம்ம ஈஸியாக எழுதிடுவோம். பட் ரியாக்ட் பிஹைண்ட் த சீன்ஸ் இவ்வளோ கோடு நம்ம மேனுவலாக எழுத சொன்னாங்கன்னா ஸோ இட் வில் பி வெரி டஃப். அதனால தான் ரியாக்ட் டீம் வந்து JSXன்னு இது கொண்டு வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து JSXல கொஞ்சம் ஆட்ரிபியூட்ஸ் நேம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் வந்து கிளாஸ் நேம் இருக்கும், இன்புட்டில் ஃபார்னு கொடுப்போம் லேபிளில். ஸோ அது வந்து HTML ஃபார்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் எல்லா ஈவெண்ட்ஸுமே கேமல் கேஸில் இருக்கும். கேமல் கேஸ் எக்ஸாம்பிள் ஆன் கிளிக் வந்து ஆன் கிளிக்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க ரியாக்ட் சிந்தட்டிக் ஈவெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் JSXோட எக்ஸாம்பிள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.